கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாள் என் கர்த்தருடைய வார்த்தையாக தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 20வது வசனம். ராஜா கெபியின் கிட்ட வந்து போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டார். எனக்கு அருமையானவர்களே, தானியேல் சிங்கங்களின் கெபிகளிலே போடப்படுகிறான். ஆனாலும் இந்த ராஜா பாருங்கள், நம்பிக்கை, ஒரு விசுவாசத்தோடு கூட தானியேல் வணங்குகிற தேவன் ஜீவன் உள்ளவர், அவர் ரட்சிக்கிறவர், அவர் தப்புவிக்கிறவர், இந்த தானியேலுக்கு விடுதலையை கொடுத்திருப்பார் என்கிற நம்பிக்கையில் அவன் கெபியின் கிட்ட வந்து நின்று கூப்பிடுகிறான், தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? தேசத்தின் சட்டத்தின்படியாக நடக்கிற சம்பவம் என்ன? இவன் சிங்கத்தின் கெபியிலே போடப்படுகிறான். அந்த நாட்களில் நடந்த சம்பவம், சிங்கங்கள் யார் அந்த கெபியிலே போடப்படுகிறார்களோ அவர்களை அடித்து தின்றுவிடும். ஆனால் தானியேலை போட்ட ராஜா, அவனுடைய நம்பிக்கை பாருங்கள், தானியேலின் தேவனின் மேல் இருந்தது. வந்து கேட்கிறான், உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, இன்று உன்னை பார்க்கும்படியாக அநேக கண்கள் இருக்கிறது. உன்னை சுற்றிலும் அநேக கண்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை நீ சிங்கத்தின் கெபியிலே போடப்பட்டிருக்கலாம். சூழ்ந்து நிற்கிற அநேக கண்களுக்கு முன்பதாக நீ எப்படி எழும்புவாயோ என்று சொல்லி அநேக கண்கள் பார்க்கலாம். ஆனால் நீ ஆராதிக்கிற தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அன்று தானியேலுக்காக சிங்கங்களின் வாய்களை கட்டினவர் இன்று உனக்காக தம்முடைய மகிமை அவர் வெளிப்படுத்துவார். ஜனங்கள் பார்க்கலாம், ஜனங்கள் சொல்லுவார்கள், உங்களுக்கு நடந்தது அற்புதம், உங்க தேவன் தான் உங்களை விடுவித்தார். இது சாட்சியாக எழும்பும்படியாய் கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். சிங்கத்தின் கெபியிலே போடப்பட்ட தானியேல் வெற்றியோடு கூட வெளியே வந்தார். அந்த தேவன் அவனை கைவிடவில்லை. அதே தேவனாகிய கர்த்தர், அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னுடைய வாழ்வில் அற்புதத்தை செய்கிறவராய் இருக்கிறார். When he came near the den, he called Daniel in an anguished voice, Daniel, servant of the living God, has your God, whom you serve continually, been able to rescue you from the lions? எவ்வளோ அருமையான அந்த ராஜா கேட்குறான் பாருங்க, the servant of the living God. இன்று உனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் இதுதான். நீ ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை. அவர் உன்னை கைவிட மாட்டார். தைரியத்தோடு கூட இன்றைய நாள் உனக்கு வெற்றி நாளாக இருக்கும். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி அப்பா. அன்று தானியேலை சிங்கத்தின் கெபியில் இருந்து விடுதலையாக்கின என் ஆண்டவர், இந்த நாளிலும் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவர் பதில் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரை, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் எந்த சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கலாம். அது செங்கடலின் நொந்ததாக இருக்கலாம், அல்லது 18 வருடம் கூனியாயிருந்த ஸ்திரியை போல ஒருவேளை பலவிதங்களில் குன்றி போய் குறுகி போய் தலை கவிழ்ந்து நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் இன்று கர்த்தர் அவர்களுடைய கரத்தை பிடித்து தலை நிமிர பண்ணும் ஆண்டவரே. அவர்களுடைய சோர்வுகள் மாறட்டும், அவர்களுடைய பலவீனங்கள் மாறட்டும், அவர்களுடைய தோல்விகள் இன்று வெற்றியாக மாறட்டும். கர்த்தர் எனக்கு இதை செய்தார் என்று சொல்லி ஆர்ப்பரிக்கும்படியான கிருபையை கூட ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.